ஒரு சகோதரர் அவர் மதீனாக்கு போனார். மதீனாக்கு போனா அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் இந்த மதீனாவுடைய மக்களுக்கு மதீனாவுடைய பொறுமதி விளங்குதில்லை, எனவே அவங்களோட பயான்ல இந்த மதீனாவை புகழ்ந்து ஒரு கவிதையை சொல்லுங்கன்னு கொடுத்தார். அந்த முழு மதீனா மக்களையும் பார்த்து அவர் படிச்சார். அத்தைனா லிதாரின் நபியில் கரீம் وشوق الفؤاد إليها عظيم. அவர் சொல்றார், அத்தைனா லிதாரின் நபியில் கரீம், சங்கியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமிக்கு நாங்க வந்திருக்கிறோம். வஷௌகுல் ஃபுஆதி இலைஹா அதீம், அந்த ஊரை பத்தி அந்த ஊரை பார்க்கணும், அந்த ஊர்ல வந்து இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யணும் என்றதெல்லாம் எங்களோட பெரிய ஆசையா இருக்கு. இப்ப மதீனா மக்களை பார்த்து சொன்னாரு, ஃபதூபா லகும் அன்துமு அஹ்லஹா பிஹாதல் முகாமி வஹாதன் நஈம். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். தூபா லகும் அன்துமு அஹ்லஹா, இந்த மதீனாவுடைய மக்களே நீங்க தானே, இந்த மதீனால வாழ்றவங்களே நீங்க தானே. பிறகு சொன்னார், بأرض المدينة سب كرام تفانوا وضحوا لكي لا نهي وما بين منبره سيدي وروضة من نعيم. அவர் சொன்னார், இந்த அருபுல் மதீனா, இந்த மதீனாவுடைய பூமி இருக்குதே, இது சஹாபாக்கள் நடமாறின ஒரு பூமி. இது மதீனா நீங்க எங்க கால வச்சாலும் அது யாரோ ஒரு சஹாபி மிதிச்ச பூமியா தான் இருக்கு. உலகத்துல அல்லாஹ்வை 100க்கு 100 திருப்திப்படுத்தின மக்கள் வாழ்ந்த பூமி. இந்த உலகத்துல அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை, அவங்கள ஃபுல்லாகவே மாற்றி கொண்டாங்க. அவங்கள உடல் பொருள் எல்லாத்தையுமே அவங்க உலகத்துல மாற்றி கொண்டாங்க. என்ன காரணம்? தஃபானோ வதஹௌ லிகை லா நஹீம், உலகத்துல முஸ்லிம்கள் கஷ்டம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்றதுக்காக அவங்களோட அவ்வளவு தியாகங்களையும் அவங்க செஞ்சது, நாங்கள்லாம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றோம். அதோட சொன்னார், இந்த மதீனாலதான் இருக்குது வமா பைன மிம்பரிஹி சய்யிதி ரௌதத்தும் மின் நஈம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மிம்பருக்கும் அவங்களோட வீட்டுக்கும் இடையில தான் சொர்க்கத்தினுடைய பூங்கா இருக்குன்னு சொன்னார். அவ்வளவு சிறந்த ஒரு பூமி. நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். இது ஹஜ்ஜுடைய காலம் என்றதனால அந்த சிறப்புகள் சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் மூத்துக்கு முன்னுக்கு அந்த பூமிக்கு எங்களை அனுப்பி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்து